வெல்கம் டு ஆனி ஃபேர்வெஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேக்கரி சூப்பர் மார்ட் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். இப்போ வந்து இந்த கேம் வந்து இப்போ தான் விளாட்றேன். வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ். இது வந்து எப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டு நம்ம எடுத்து விற்போம் கைஸ். இது விற்கணும். அதான் கைஸ் ஃபுட் இதை வச்சிடலாம் கைஸ். 2 rupees. Close. Hey, close leya. Wait please. Close la irka, open la irka. Wait please. Rate evla? This rate வந்து 2.8 rupees. 1 rupee. Okay. வந்து open. சப்ஸ்கிரைப் மறக்காம இது மட்டும் தான் யூஸ் இருக்குது. அதை பாதி எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இல்லை வீடியோ காலி பண்ணிடுறாங்க. நாளா எவ்வளோனா எவ்வளோ வந்துடுது. ஓகே வாங்க. அடுத்து 4 எடுத்துருக்காங்களா? அடுத்து எவ்வளோ கார்டு 1.20 rupees. இப்போ கைஸ் வெயிட் பண்ணுங்க. ஆர்டர் போடும் பை எல்லாம் போயிட்டு கஸ்டம் பண்ணலாம். இதை போய் வேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரியாதா கேஸ்? கடுப்பேற்றுறாங்க கேஸ். ஸ்டக்கும் போட்டு 5 rupees 10 dollars. வித்தியாசமாக பண்ணுறாங்க. இன்னும் சொல்லி தந்துட்டுருக்கேன். 4.50 கேவலமாக பண்ணுறாங்க. இல்லை 10 ரூபா காயினாக கொடுப்போம். அப்படியே எடுத்துட்டு 10 rupees போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் வருதுன்னு இது ஒரு இதை வச்சு பண்ணலாம். கொடுக்கலாம் நான் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து $25 கூட போட்டோம். ஆனால் வாங்கியிருக்காங்க. எங்கள் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இனிமேல் எனக்கு தோன்றதை அவங்க பண்ணி ஆரஞ்சு ரைஸ் எவ்வளோ கழிச்சிருக்கீங்க. கொஞ்சம் எவ்வளோ ஃபுல்லாக அது வரைக்கும் அடிக்கணும். எவ்வளோ ரைஸ் நல்ல டைம் ஆகுது. இன்னும் லெவல் 1 எவ்வளோ 1 தான் வச்சுருக்கோம். டக்குன்னு எடுக்கணும். கரெக்டாக இன்னொரு 10 dollars. ஓகே சில்லறையாக நிரப்பியாச்சு. level 2
இதே இதெல்லாம் கொடுக்குறேன். அத்தனை $5 நான் சொல்கிறத கேட்கணும்னு அவன் பாட்டு இது இப்போ பாருங்கள் அவ்வளோதான். அவ்வளோ இன்னும் ஒரு 1 rupees $25. ஓகே போடு உங்களுக்கா 10 20 எடுத்து 20 போட்டு ஒரு $2. ஓகே அப்புறம் வந்து ஒரு $4. 1 2 3 4 ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் மறக்காம நான் வந்து ஓகே பெரிய ஸ்டார்ட் ஓகே எவ்வளோ கிடச்சிருக்கு ரைஸ் வந்து அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் ப்ராடக்ட் ஓப்பன் அப்படின்னா ப்ளஸ் இன்னும் ரீஸ்டாக்லாம் பண்ணணும். இதை போகும் தேவையில்லாமல் எதுவும் போச்சுன்னா எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லை. போய் ஜூஸ் இங்கே இருக்குது. ஜூஸ் இல்லையா ஜூஸ் இல்லையா வந்து மில்க்கு வேணாம் கேக் வாங்கணுமா பை ஒன்னா கேக் வேணாம் இது ஓகே அப்புறம் ஒன்று அடுத்தவங்க இதே ஆடலாம். அடுத்தது இது அப்புறம் இது அப்புறம் இது ஓகே ஓகே ரேட்டு காசு இருக்குது. இன்னும் $8 தான் இருக்குது. நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு விட்டுருவோம். ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி போட்டேன்னா ப்ராஃபிட் வச்சு விற்கணும். இப்போ வந்து $10.22 நான் வாவ் இது சேஃப் பண்ணி இப்போ வந்து என்ன இன்னும் இல்லையா ப்ளீஸ் க்ளீன் பண்ண மாப்பு இருக்கு கேமில் மாப்பு இருக்கு கைஸ். கேமில் மாப்பு இருக்கா கைஸ்? கேமில் மாப்பு இருக்கானே தெரியல. மாப்பு எடுக்க சொல்கிறாங்க. யூஸ் பண்ண என்ன பண்ணுறாங்க சும்மா நல்லா வச்சிருக்கேன் எல்லா காசும் ஃபுல்லாக டைம் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபியூச்சரில் ஏற்றுலாம். இது எப்படி இதுலேயே இருக்கா? போடலாம் ஓகே ரேட் வந்து ஃபுல்லாக ஓகே ஓகே இப்போ ஒன்று பை போட்டுலாம். நம்மளுக்கு எவ்வளோ டாலர் தேவைலாம் தெரியல. இது
இருக்குது கைஸ். ஸ்டோரேஜ் ரூமில் அன்லாக் பண்ண முடியும். வெயிட் பண்ணி வைப்போம். லேக் ஆகும். அது முடிஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணி இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகேவா? இருக்கிறதுல இந்த சைடு இல்லாத இந்த சைடு ரைஸ் கலர் க்ளோஸில் இருக்குது. இதை க்ளீன் பண்ணி நல்லா தெரியல. எப்படி ஈஸ் க்ளீன் பண்ணேன்? ஈஸ் க்ளீன் பண்ணது ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் ரைஸ் இப்போ ரெண்டுமே மாற்றி ஆகணும். வேணாம். இப்போ க்ளீன் எதில் யூஸ் பண்ணேன்? வெயிட் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஓகே லெவல் 3 போகணுமா? இதெல்லாம் ஒரு ரைஸ் 1 ரூபி டஸ்ட்பின் வேணாம். இது இப்போ வந்து வெயிட் பண்ணி இதில் போய் இது என்னது அப்டேட் இதெல்லாம் வேணாம். ஒன்று வேணாம். இதில் போய் சரி ஒன்றா பார்த்தீங்கன்னா லெவல் 10னா இது போடலாம். அதாவது வந்து ஃப்ளவர் 4 பண்ணால் இது வாங்கலாம். லெவல் 3க்கு ஐஸ்கிரீம். லெவல் 3க்கு ஐஸ்கிரீம் வாங்கலாமா கைஸ்? லெவல் 2க்கு தான் வாங்க முடியுமா? லெவல் 2 இது எதுக்கு கைஸ்? டஸ்ட்பின் அவ்வளோ யூஸ்லாம் பண்ண மாட்டேன். அப்போ இதுக்கு சும்மா அப்டேட் பண்ணுவோம். இப்போ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் வந்து ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கா? இனிமேல் ஒரு எத்தனை டேஸ்ன்னு வரும் இல்லையா? வைக்கணும். இஸ் ஃபஸ்ட்டு இதை வாங்கி போடணும். பேக்கரி கிட்டனால இதான் அதிகமாக தேவைப்படுது. நீயும் ஃபுல்லாக ஓகே. இனிமேல் எல்லாத்தையும் ஃபுல்லாக போடக்கூடாது. கைஸ் அந்த ருப்பீஸ் கொடுத்து அதே க்ளீன் பண்ணிக்கிறோமா? அது எதுக்கு இனிமேலாம் அது கொடுக்க வேணாம். வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஹெச்பியா வேஸ்ட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணு. எல்லா காசும் இது வாங்கி போட்டேன். அவ்வளோதான் காசு இல்லை. 8 இது போகுமா இன்னும்? ப்ளீஸ் ஓகே ஓகே ஓகே. வேணா ஈஸ் காசுலாம் கட்ட மாட்டேங்க. பண்ணா வந்திருக்கு. இது பீஸு அப்படி இங்கே வச்சிடலாம். இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஓகே பொறுமையாக இங்கே வைக்கணும். அப்படியே வை. ஹைப் பொறுமை. ஓகே அப்படியே எடுத்து இங்கிட்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா லெவல் இது போகணும். லெவல் 3 போகணும். இது நம்ம கடை கைஸ். அன்லாக் இல்லை பண்ணுவேன். லெவல் 3 போனால் எடுத்துடலாம். லெவல் 3 இதுக்குள்ளே போயிடுவேன். அதனால் பிரச்சனை கிடையாது. கடையை ஓப்பன் பண்ணுவோம். எல்லா பொருளும் வரட்டும் வாய்ஸ். இப்போதைக்கு கடையை ஓப்பன் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே பார்ப்போம் வாய்ஸ். இப்போ வந்து டக்குன்னு போட்டு விட்டுலாம். இனிமேலாம் வெயிட் பண்ணுவேன். எனக்குலாம் நீ கரெக்டாக கொடுத்துருக்கேன். டிப்ஸு 3 பீஸ் டிப்ஸு அப்புறம் $5.72. இப்போ நம்ம வந்து காசுக்கு நம்ம ஓவர் காசுக்கு போட்டு விற்கிறோம் கைஸ். எல்லாம் டிப்ஸு போட்டுட்டு போகிறாங்க. இந்த டிப்ஸு பஸ்ஸில் அது எதுக்கு 20
இன்னொரு 20 இன்னொரு 20 50 எடுத்து 10 10 2 rupees. ஓகே இப்போ முன்னாடி கைஸ் கிராணி மாதிரி இந்த இது சொன்னாங்க யார் இந்த கிராணி இதில் வர மாதிரி கிராண்ட் பா மாதிரி நோன்றாங்க. இப்போ வந்து எத்தனை ருபீஸ் 5 ஓதாடா கரெக்டு தான். இன்னொரு 5 வெயிட் பண்ணுங்க 1 2 3 அப்புறம் 5 6 7 8 9 அப்புறம் 51 ருபீஸ் போங்கலாம். ப்ரைஸ் ரொம்ப டைம் ஆகுது டக்குன்னு பெருமை அவ்வளோ தரணும். $40 1 2 3 4 இன்னொரு டாலர் $40 கிடச்சிருக்கு. வந்து என்ன பண்ணோம்னா எடுத்துக்கிறேன் அவள் 3 போயிட்டேன். அதுக்குள்ளேயே அவள் 3 பாருங்க போட்ட காசோட அதிகமாக கிடைக்கும். இந்த காசில் தான் கடைசியில் வாங்கினேன். இப்போ இன்னும் ஸ்டாக் ஃபுல் பண்ணணும். எத்தையும் துணி பண்ணலாமா என்னன்னு தெரியல. டிப்ஸ்லாம் விடுறாங்க அது எதுக்குன்னு தான் தெரியல. டிப்ஸ் போட்டால் சாட்டிஸ்ஃபைனா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு டிப்ஸில் கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. இன்னும் அவ்வளோ $0. ஆனால் என்ன கரெக்டாக தராங்க. டிப்ஸ் தான் போட வேண்டியதானே கைஸ். இப்போ வந்து எத்தனை டாலர் 1 2 3 $4 ஓகே $4 கரெக்டாக 4 இருக்குது. டிப்ஸ்லாம் போட வேணாம் கைஸ். டிப்ஸு கேவலமாக இருக்குது. டிப்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிப்ஸாக என்னன்னு தெரில. எவ்வளோ காசு போடுறாங்க வந்து எவ்வளோ டாலர் கைஸ் கைஸ் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்க கைஸ். அப்போ தானே கைஸ் என்னால் வீடியோ போட முடியும். எதுவுமே சொல்லலாம் வீடியோ இல்லைன்னு நான் பார்க்காம அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி நான் லைக் பண்ணல. கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து 40 10 போட்டு $5 $5 கொடுத்தா கரெக்டாக இருக்கு. 40 50 ருபீஸ் வந்து வெயிட் பண்ணி டக்குன்னு வேறு இதாக மாட்டேங்குது. 28 ருபீஸ் ஓகே 28 பாயிண்ட் வைக்கலையா $28 கரெக்ட் தானே கைஸ் 25 ருபீஸ் சொல்லித்தராங்க. எவ்வளோ தரணும் $0 வெயிட் பண்ணுவேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட போதும். எத்தனை டாலர் 11 நாளைக்கு ஹிஸ்டரியா கேட்குறாங்க. 55 ருபீஸ் அவ்வளோதான் 55 ருபீஸ். இது $0 போயிடுச்சா. இன்னும் இத்தனை ஐஸ் ஃபுல் பண்ணணும். எதையோ ஃபுல் பண்ணணும். 10 5 16 ருபீஸ் நூறு அவ்வளோதான். ஓகே வாங்கிட்டியா. லாஸ்ட் கஸ்டமர் லாஸ்ட்டு அடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். கெஸ்ட் இருந்துச்சு ரைஸ் இது இல்லை சிலது மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருச்சா இன்னும் வரலையா. ப்ளீஸ் எல்லாமே வந்தோடனே பண்ணலாமா ஏபிஏ பண்ணிடலாமா. இப்போதைக்கு பண்ணி வைப்போம். அப்படியே இது வந்து இப்படி போய் கார்டு போட்டேன். ஓகே கார்டு போட்டேன்.
வைக்கணுமா? சாராய கூடயே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. 3 தானா? இதுக்காக ஃபுல் ரேட் கொடுக்கலாம். கேட்குதுன்னா அடுத்து ரீஸ்டாக் பண்ணிட்டு ஓகே பண்ணுறதுக்குள்ள வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வாங்கி போடணும். வெயிட் பண்ணுவேன். சூத்தில் வச்சு மாதிரி இருப்பேன். டக்குன்னு போட்டேன். இருக்கட்டும். போய் ஃபஸ்ட்டு போய் பெஞ்சை வாங்குவோம். என்ன இதுதான் $20. ஓகே வாங்கிடலாமா கைஸ்? இது ஒன்று ஓகே பை. காசுலையா வந்து இது வேணும், இது மட்டும் ஓகே. கைஸ் காசு இல்லை கரெக்டாக ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸாக இருக்குது, ஆடும் இருக்குது. அந்தளவு சம்பாதிச்சுக்கலாம். என்னது கைஸ்? என்னது கைஸ்? அதெல்லாம் வேணாம். ஓகே இந்த லாபத்தை இருக்கா 50 கொடுத்துடலாம். கொடுத்து 1 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. ஓகே ஐஸ்கிரீம் ஷாப் வாங்கி கொடுத்துடலாம். 1 எப்படி சொல்ல வரேன்? வெயிட் பண்ணேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணணுமா? ப்ளீஸ் கடுப்பாகுது. அப்போதுக்கு ப்ளீஸ் அதுக்கு எடுக்கிறேன். ப்ளீஸ் ப்ரைஸ் வைக்கிறதுக்கும் என்னது ப்ளீஸ் ப்ரைஸ்க்குமே இது எடுக்கிறாங்க. ஹெல்த்தா எடுக்கிறாங்க. கைஸ் க்ளீன் பண்ணுறது ஒரு மாப்பு இல்லை கைஸ். க்ளீனாக பார்த்துட்டு இது வாங்கணுமா? காசா பணம் காசுலையா 2 பீஸ் எத்தனை வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம். கடைக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டக்கு டக்குன்னு பண்ணணும். ஐஸ்கிரீம் டக்குன்னு பண்ணலாம். அடி கஸ்டமர் விஷயங்கள கஸ்டமர் எவ்வளோ தடவை $4.56. டக்குன்னு வாங்க. டக்குன்னே போக மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக கொடுத்து சேஞ்சு கேட்குறாங்க. $4 $46. டக்குன்னு போ. டக்குன்னு அதுக்குள்ளே level 4 வந்துட்டோம் கைஸ். level 4 வந்துட்டோம். என்ன கொஞ்சம் தான் கைஸ். நம்மளால் என்ன சொல்கிறது, நம்மளால் முடியும். அதுதான் மயில் வரணும் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட் 7 ஓகே. அவ்வளோதான். கேக் 2 கேக்கா $25.98. கேஸ் நீங்கள் பாருங்கள் கேஸ் எவ்வளோ ரேட் பண்ணால்
என்ன ப்ளீஸ் ஒரு பொருளுக்காக அவள் நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து அவ்வளோ கொஞ்சம் ஓகே. கதைக்கு ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு என்ன உனக்கு மட்டும் என்ன கிடக்குது? இவனுக்கு மட்டும் என்ன என்னையா இருக்கு? காசு கொடுக்கல. காசு கொடுக்கல. கைஸ் ஏமாதிடாங்க. காசு கொடுக்கல. இப்படி எப்படி மறைகிறாங்க? இப்படி யார் வாங்கினா ஐஸ்கிரீம் லெவல் 10 இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு ஸ்டாக் பண்ண முடியும். கொஞ்சம் 2 பொருள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து கைஸ் இது வந்து என்ன பண்ணலாம்னா நான் வாங்கி போடலான் இருக்கேன். என்ன கைஸ் எதுவும் இல்லை. இது போய் பார்க்கலான்னு இருந்தேன். $50 இருந்தால் இன்னொரு கவுண்டர் வாங்கணும். லெவல் 10 போகல கைஸ். இப்போதைக்கு நான் வாங்கலாம். இப்போதைக்கு இது வாங்கிடலாம். அப்புறம் போவோம். ரீஸ்டாக்ஸ் வேணாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ரீஸ்டாக் போடும். இதெல்லாம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இது எப்படி சொல்கிறது? இந்த கேம் பேக்கரி கேம் பார்த்தீங்கன்னா ஓகே. பாருங்க மைனஸ் ஆகுது. இதுக்கு இதுதான் கடுப்பாகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிடணும். இனிமேல் அப்பப்போ மட்டும் வாங்கிடலாம். அவ்வளோ தீர்ந்துருச்சா? வெயிட் பண்ணுவோம். $8 ஏன்னா இது பண்ணலான்னு இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் காசு பண்ணி தான் இருக்குது. அதனால தூக்கி இப்படி இதில் இருக்கா இல்லை இதில் இல்லை. அப்புறம் இதில் இருக்குது. இதுலேயும் இருக்குது. இது இன்னும் 2 இருக்குது. டக்குன்னு போய் அது டக்குன்னு பில் பண்ணுவான். அவனை பாருங்க கைஸ். எத்தனை டாலர்? 1 2 3 $56. ஓகே $56 அப்படின்னா அத்தனை வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். அத்தனை 45 கரெக்டாக இவ்வளோ நேரம் கைஸ். காசே இவ்வளோ $28. டக்குனு என்ன எவ்வளோ தரணும்? 25 எடுத்துட்டு $12. $5.72.
கம்மி. இது கைஸ் இது பார்ட் 2 போடுவேன். இது எப்படி கைஸ் க்ளீன் பண்ணுறது, க்ளீன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது வாங்கலாம், வாங்க முடியுமா? வெயிட் பண்ணணும். இது 11 போகணும். இப்போ கைஸ் கொஞ்சம் லேண்ட் அப்புறம் கொஞ்சம் லேண்ட் வைக்கிறேன். இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இப்போ இதோட இதோட இந்த லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய். நாளைக்கு நாள் பாய் 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 பாய்.